சேடான ஒரு விஷயம். ஆனா நான் உன்னை பாராட்ட மெகட்ரான். ஏன்னா போகும்போதும் நீ ஒரு பெரிய வீர மாதிரி தான் போயிருக்க. சவுண்ட் வேவ் இந்த விஷுவல பிளே பண்ண. நான் நம்ம வீரர்கள் கிட்ட பேச விரும்புறேன். மாவீரர் மெகட்ரான் டிசெப்டிகான் இனத்தோட வரலாற்று சின்னமாக இருந்தவர். அவர் நாம் இழந்தது நம்ம இனத்துக்கே மாபெரும் இழப்புதான். ஆனா அவரோட இந்த இழப்ப நாம வீணடிக்க கூடாது. அதுக்கு பதிலா அவரோட இந்த இழப்ப நாம பெருமைப்படுத்துற மாதிரி செய்யணும். அவர் போட்ட அடித்தளத்தை அஸ்திவாரமா பயன்படுத்தி நாம ஒரு சக்தி வாய்ந்த படையை உருவாக்கணும். கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க கமாண்டர் ஸ்டாக். லார்ட் ஸ்டாக் ஸ்கிரீம். பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன வேணும் கேளு. லார்ட் மெகட்ரானோட தலைமையில பூமியை ஆக்கிரமிக்க முடியாது. இந்த பட்சத்துல ஆட்டோபாட் கிட்ட இருந்து இந்த பூமியை எப்படி நாம கைப்பற்ற முடியும்? உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தெளிவா புரிய வைக்கிறேன். இறந்து போன லார்ட் மெகட்ரான் கிட்ட நான் பலாயிரக்கணக்கான வருஷங்கள் வேலை செஞ்சிருக்கேன். அதனால இந்த படையை வழி நடத்துற தகுதி எனக்கு இருக்கு. நான் மெகட்ரானோட உண்மையான வாரிசு, லார்ட் ஸ்டார் ஸ்கிரீம். அழிவுகளுக்கு எல்லாம் மன்னன். என்ன அழியா புகழோட இந்த அண்ட சராசரங்களையும் அழிக்க நினைக்கிற எனக்கு கீழே இந்த படை வீரர்கள் செயல்பட தகுதி இல்லாதவங்க போல இருக்க. ஒரு நிமிஷம். புராண கதைகள்ல ஒரு மாவீரனை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அந்த சக்தி வாய்ந்த மாவீரன் இந்த கிரகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனால மட்டும்தான் நிச்சயமா குருவுக்கேத்த சிஷ்யனாய் இருக்க முடியும். ஏன் கவலையா இருக்கு? இந்த கிரகம் மட்டும் இல்ல, எல்லா கிரகங்களுமே இப்ப மெகட்ரானோட ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாச்சு. நீ சொல்றது நான் ஒத்துக்கிற ராஜாட். என் வருத்தம் என்னன்னா, நான் மெகட்ரானோட மனசை மாத்ததான் முயற்சி பண்ணேனே தவிர நான் அவனை அடியோட அழிக்கணும்னு நினைக்கல. ஆப்டிமஸ், அவனோட அழிவுக்கு நீ எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது. அவனோட அகம்பாவம் தான் அவனோட அழிவுக்கு காரணம். என்ன மன்னிச்சிடு. கடந்த காலத்துல நீங்க நல்ல நண்பர்கள்னு எனக்கு தெரியும். ஆனா நான் தோளோட தோளா நின்னு சண்டை போட்ட மெகட்ரான் எப்பவோ அழிஞ்சு போயிட்டான். என்னைக்கு அவன் டிசெப்டிகானா மாறணும்னு நினைச்சானோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. டிசெப்டிகான் வீரர்கள் இப்ப குழம்பி போயிருக்கலாம், ஆனா அவங்களை வழிநடத்த ஒரு தலைவன் இல்லாம இல்ல. அதே நேரத்துல ஸ்டார் ஸ்கிரீம் மெகட்ரான் போல இல்ல. அவன் என்ன செய்வான்னு நம்மளால சொல்ல முடியாது. டிசெப்டிகான்ஸ் அவங்க நம்மள தாக்குறாங்க. யாரும் நம்மள தாக்கல ராச்சட். இது என்னோட எரிமலை இருந்தது. அசேவரு பர்கட் ஜூபிட்டருக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிப்போம். ஆமா, ஆட்டோபாட்களோட பேஸ்ல இப்போ என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? நாளைக்கு எங்க ப்ராஜெக்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். ஒருவேளை இதுக்கு இது தேவைப்படுமா? நீயே ஒரு மோட்டார் சைக்கிள் ஆர்சி, ஒரு மோட்டார் சைக்கிள் என்ஜினை எப்படி செய்யணும்னு தெரியாதா? நீ ஒரு மனுஷன் தானே ஜாக். ஓ சிறுகுடல செஞ்சு தரியா? நீங்க உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து செய்யக்கூடாது. நீங்க இந்த இடத்தையே குப்பையாக்குறீங்க. ஆனா இந்த சயின்ஸ் ஃபேர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, பல்கேட் மட்டும் இந்த சோலார் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு எனக்கு உதவி செய்யாம இருந்தா. ஆமா, உன்னோட பல்கேட்டுக்கு சோலார் சிஸ்டத்தை பத்தி என்ன தெரியும்? இல்ல பம்பிள் பீக்கு எரிமலையை பத்தி என்னதான் தெரியும்? இல்ல ஆர்சிக்கு என் பைக்கை பத்தி என்ன தெரியும்? சரியா சொன்ன. நாங்க மனுஷங்க இல்ல, அப்புறம் இவங்க விஞ்ஞானிகள் இல்ல. ஆனா இந்த மனுஷங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நம்ம ஆட்டோபாட்ஸ் தானே. நம்ம நண்பர்களுக்கு ஸ்கூல் பாடத்துல உதவி செஞ்சு மனுஷங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா என்ன பிரச்சனை? அதான், ஆனா மனுஷங்க சைபர்ட்ரானை பத்தி அதிகம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. பெரிய போர் நடந்தப்போ ஏராளமான எனர்ஜான் இந்த பாறைகளுக்கு கீழே புதைக்கப்பட்டது. இதை பாதுகாக்க நம்மளோட முன்னாள் தலைவர் நிறைய வீரர்களை இங்க அனுப்பி வச்சாரு. உண்மையான வீரர்கள் அமைதியா இங்க ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் உயிரோட வர காத்துக்கிட்டு இருக்காங்க.
இதுல வருத்தம் என்னன்னா, இறந்து போன நம்ம முன்னாள் தலைவர் மெகட்ரான் வீரர்களுக்காக விண்வெளியில எல்லாம் தேடினாரு. ஆனா உண்மையான வீரர்கள் இங்கதான் இருக்காங்க. உன்னால அந்த சிக்னலை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? நாம நெருங்கிட்டோன்னு எனக்கு தெரியும். உன்னோட சென்சர்ஸ்க்கு அதிக சக்தியை கொடு. அதேதான் அங்க இருக்கு. உண்மையாவா பம்பிள்பீ? அப்படின்னா வீரர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுப்பீங்க? நீ செயல்படும் போது நான் தான் பாத்திருக்கேன்ல, நீ சூப்பர். நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஆட்டோபாட்டுகளுடைய வாழ்நாள் மனுஷங்களை விட அதிகமானது. இத நம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா வயசுல சின்ன பம்பிள்பீ இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டியிருக்கு. எனர்ஜான் சக்தி வெளிப்படுது. அது இப்போ நகர்ந்துகிட்டு இருக்கு. நாம அதை எந்த இடத்துக்கும் எடுத்துட்டு போகல. அப்படின்னா யார் அதை நகர்த்துறாங்க? டிசெப்டிகான்ஸ். ஆனா மெகட்ரான் தான் இல்லையே. ஆனா மெகட்ரானோட மரபு வழி இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அவனுடைய பதவிக்கு நிச்சயம் யாராவது வருவாங்க. ஆட்டோபாட்ஸ், உங்க 3 பேருக்கும் இங்க ப்ராஜெக்ட் இருக்கு. ராச்சர்ட், எனக்கு இதுல உன் உதவி தேவை. சயின்ஸ் ஃபேர் இந்த பசங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல? அப்படி இருக்கும்போது நான் வேணா இங்கே இருந்து இந்த பசங்களுக்கு உதவியா இருக்கேன்னு. ரொம்ப நல்லது. பம்பிள்பீ, இந்த எனர்ஜான் சக்தி எங்கிருந்து வெளிப்படுதுன்னு போய் பார்த்துட்டு வரலாமா? பிரமாதம். சவுண்ட் வேவ் கியூபேடு. எனர்ஜான் அது உள்வாங்கிடுச்சு. இது வேலை செய்யுது. ஆமா பம்பிள்பீ, இங்க எதுவும் தெரியல. கவனமாயிரு. என் உத்தரவுக்காக காத்துக்கிட்டு. உயிரோட வா வீரனே, உயிரோட வந்துவோம் புது தலைவனுக்கு கட்டுப்படு. ஸ்கை குயிக் ஒரே ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் தலைவணங்குவான். பிரமாதம். உன் விசுவாசமும் ஈடுபாடும் நம்ம வீரர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க போகுது. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் ஸ்கை குயிக். நீ எனக்கு தலைவணங்கு. நான் சொன்னதுக்கான சரியான அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கல. நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு என்னோட தலைவர் எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அவர்தான் மெகட்ரான். ஆமா, ஆனா நம்ம தலைவர் மெகட்ரான் இப்போ உயிரோட இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்த ஏன் யாருமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு புரியல. ஸ்கை குயிக், உன்னை நான் தான் கண்டுபிடிச்சேன். உன்னை உயிரோட வர வச்சதும் நான் தான். அப்படின்னா இந்த லார்ட் ஸ்டார் ஸ்கிரீன் தான் இனி உன்னோட புது தலைவன். பார்த்து பல வருஷங்கள் ஆகுது ஸ்கை குயிக். ஆப்டிமஸ் பிரைம், டெக்னாகார் போருக்கு அப்புறமா உன்னை நான் பார்க்கவே இல்லையே. மெகட்ரான் உன்னை அழைக்க சொல்லி எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அது பல வருடங்களுக்கு முன்னால நடந்தது. நீ சொல்றது சரிதான் பிரைம். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவை நான் மீற முடியாது. நம்ம தோழர்களையும் உறவினர்களையும் இழந்த பிறகு, பல உலகங்களை நாம இழந்த பிறகு, இனியும் இந்த போரை நாம தொடங்கணுமா? ஸ்டார் ஸ்கிரீன், நீ உண்மையிலேயே தலைவனாக ஆசைப்பட்டா அவங்கள மெகட்ரான் போன வழியிலிருந்து விலக்கி அமைதியான வாழ்க்கையை வாழ நீ வழிகாட்டு. உன்னோட இந்த சமாதான பேச்சுவார்த்தையை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு நீ என் முன்னாடி தலைவணங்க வேண்டி இருக்கும். ஆப்டிமஸ் பிரைம். நீ திருந்த மாட்ட. இந்த வாங்கிக்க. ஸ்கை குயிக், நாம வேற உலகத்துல இருக்கோம். புது வருடத்துல இருக்கோம். ஆட்டோபாட்கள் கூட ஒன்னு சேர்ந்து இந்த போருக்கு ஒரு முடிவு கட்ட உதவி பண்ண. ஒரு நாளும் நான் பிரைம் பக்கம் மாறவே மாட்டேன். ஸ்கை குயிக் என் கூட இருக்கும்போது நான் எதுக்காக அமைதியை நாடணும் சொல்லு?
ஆனா ஸ்கை குவிக்கு தலைவனை வணங்குறது எப்படின்னு நாம தான் சொல்லி கொடுக்கணும். என்னைக்கு என்னோட உத்தரவின் பேர்ல ஸ்கை குவிக் ஆப்டிமஸ் பிரைம் அழிச்சாங்கிற செய்தி பரவுதோ அன்னைக்கு எல்லா டிசெப்டிகான்ஸும் கண்டிப்பா எனக்கு தலை வணங்குவாங்க. பம்பிள்பீ வேண்டாம். ஒரு சின்ன காட்சியை கூட படம் பிடிக்க தவறாத சவுண்ட் வேவ். ஆப்டிமஸ் பிரைமோட அழிவை நாம எல்லாருக்கும் படம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இதுதான் ஒரே வரலாற்று பதிவு. ஸ்கை குவிக் இன்னும் வாகனமா மாறக்கூடிய தகுதியை அடையல. உடனே இங்க இருந்து போலாம். இந்த கால மாற்றம் உன்னை கோழையா மாத்திருச்சா பிராய்? ஆமா, எங்க அது? என்னது? கூடிய சீக்கிரமே அது உனக்கு தெரியும். ஆனா ராச்சட், நான் தானே இந்த வேலையை பார்க்கணும். எதையும் தொடாத, வேடிக்கை பாரு, பார்த்து கத்துக்க. சரி, நானும் இவளும் ஜாக்குக்கும் மீகோக்கும் போய் உதவி பண்றோம். என்னோட மேற்பார்வை இல்லாமலா? அவங்க சயின்ஸ் ஃபேர்ல ஒழுங்கா செய்யணுமா இல்லையா? அப்படின்னா வேலை செய்யறது எப்படின்னு என்ன பார்த்து கத்துக்குங்க. இதுதான் அதிகார வெறி போல இருக்கு. அவங்க எங்க தப்பிச்சு போனாங்கன்னு தெரியல. சவுண்ட் வேவ், அவங்கள ஏன் நீ ட்ராக் பண்ணல? என்னது அது? இன்னொரு டிசெப்டிகானோட உயிர் சிக்னலா? ஆனா இந்த பகுதியில புதஞ்சிருக்கிற ஒரே டிசெப்டிகான் ஸ்கை குவிக் தானே. அழிஞ்சு போன விண்வெளி பாலத்தோட தடயம் இது. இப்போ நீ என்ன சொல்ல வர? அப்படின்னா அந்த உயிர் சிக்னல் மெகட்ரானோடதா? ஆனா வெடி விபத்து நடந்த இடத்துல மெகட்ரான் இருந்தாரே, அந்த இடத்துல இருந்து யாராலையும் உயிர் பழைக்க முடியாது. உன் சென்சார் ஏதோ தப்பு பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதை நீ கண்டுக்காத. கோஆர்டினேட்ஸ உடனே அழிச்சிரு. அச்சோ, நான் என்ன உளறேன்? இல்ல, இந்த விஷயத்தை நாம உடனே விசாரிச்சாகணும். ஒருவேளை லார்ட் மெகட்ரான் அங்க இருந்தார்னா அவரை இங்க கொண்டு வர வேண்டியது என் கடமை. இங்கேயே இருந்து எல்லா விஷயத்தையும் கண்காணி. ஸ்கை குவிக் அந்த பிரைமோட உயிரை எடுக்கும் போது அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த சாட்சியா நான் இருக்கணும். நேர்ல பார்த்த சாட்சியா நான் இருக்கணும். சென்ட்ரல் கமாண்டுக்கு டாங்கோ 6 ஆல்பால இருந்து பேசுறேன். அடையாளம் தெரியாத ஒரு தொழில்நுட்பத்துல இருந்து வினோதமான ஒரு சிக்னல் எங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அத பத்தி நாங்க தெரிஞ்சுக்க நெருங்க போறோம். வேண்டாம் டாங்கோ 6 ஆல்பா, அதை கண்காணிக்க நான் ஸ்பெஷல் ஏஜென்ட் வில்லியம் ஃபவுலர் இருக்கேன். இந்த ரிப்போர்ட்டை உடனடியா அழிச்சிடுங்க. சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு தகவல் கொடுங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பச்சை குழந்தையா இருக்க உன்னை அழிக்கிறது எனக்கு அவமானம் தான். ஆனா இது என்னுடைய கடமை. ரொம்ப திறமையா நீ செயல்பட்ட பம்பிள்பீ. ஸ்கை குவிக், ஒழுங்கா சரணடைஞ்சிரு. ஃபவுலர், ஏஜென்ட் ஃபவுலர், இங்க இருந்து போயிடுங்க.
அதான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. உன்னை விட உயர்ந்த தொழில்நுட்பம் கிடைச்சிருச்சு பிரைம். என்னோட மேற்பார்வையில யாரும் ராணுவத்துக்கு சொந்தமான விமானத்தை தானே வடிவமைக்க விட மாட்டேன். வெப்பத்தை குறிவைக்கிற வெடிகுண்டா? யார் கூட மோதி பாக்குறீங்க? இதுல யாராலையும் உயிர் பழைச்சிருக்க முடியாது. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே சென்சார்ல தான் ஏதோ தப்பு. மெகட்ரான் உயிரோட இருக்காருங்கிற வதந்தி என் திட்டத்தையே முழுசா கெடுத்துருமே. மெகட்ரான் ஆனா எப்படி? டார்க் எனர்ஜி. நீங்க இறந்து போயிட்டதா எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையை வீணடிக்க நான் யாரு மாஸ்டர்? இந்த தடவை நீங்க உண்மையிலேயே இறக்க போறீங்க. சவுண்ட் வேவ், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? லார்ட் மெகட்ரான நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவரு இப்போ மோசமான நிலையில இருக்கார். இவரை நாம இங்கிருந்து சிக் வேவுக்கு உடனடியா கூட்டிட்டு போகணும். எங்களுக்கு இப்ப உங்களுடைய உதவி தேவைப்படுது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட, கூடிய சீக்கிரம் தரையிறங்கிடலாம். பத்திரமா தரையிறங்கிட்டியா கான்? ஸ்கைக்வேக் இன்னைக்கு அவன் தலைவனுடைய பாதையில போகிறதாவே முடிவு பண்ணிட்டான். அதனால இன்னைக்கு இவனை நாம புதைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பம்பிள்பீ, உன் உயிரை பணைய வைக்கிறதுங்கிறது எந்த விதத்திலையும் சரியில்லைங்கிறது புரிஞ்சுக்க. ஆனா இன்னைக்கு நீ உண்மையிலேயே பிரமாதப்படுத்திட்ட. வந்துட்டீங்களா? சரி, நம்மளோட ப்ராஜெக்ட பத்தி என்ன சொன்னாங்க?
அதுவா? மிஸ் மேக்கோடை, இது என்ன கிரகம்னு சொல்ல முடியுமா? சைபர்ட்ரான்? இது பெருசா இருக்கு மிஸ்டர் டாபி, ஆனா இது வேலை செய்யுமா? நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மிஸ்டர் எக்ஸ்குவேல், ஆனா இது நெருப்பு பிழம்ப வெளியேத்துமா? ஆனா இதே எங்க கிரகமா இருந்தா உங்க 3 பேருக்கும் பரிசு கொடுத்திருப்பாங்க. கொஞ்சம் கூட நன்றி மனப்பான்மையே இல்லாதவங்க. சரியா சொன்ன பம்பிள் பி. ராச்சட்டோட சம்பந்தம் இல்லாம இருந்திருந்தா இந்த மனுஷங்க புத்திசாலிங்களாவே இருந்திருப்பாங்க. நம்ம படை வீரர்கள் எல்லாருமே மெகட்ரான் உயிரோடு இருக்காருங்கிற இந்த செய்தியை கேட்டு உண்மையிலேயே சந்தோஷப்பட போறாங்க. நம்ம தலைவர் உயிரோட திரும்புவாருங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருப்போம்.